வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் ஐசிசி நடத்துகிற 2024 T20 உலகக்கோப்பை நடக்க போகுது. சர்வதேச கிரிக்கெட்டோட புதிய சாம்பியனை தீர்மானிக்கிறதுக்காக நடக்கிற இந்த தொடர் ஜூன் 1லிருந்து 29 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்காக ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர்களில் விளையாடி முடிச்ச இந்தியா அடுத்ததா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுறாங்க. அந்த தொடருக்காக அறிவிக்கப்பட்டிருக்க இந்திய அணியில விக்கெட் கீப்பரா ஜிதேஷ் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் போன்ற பிளேயர்ஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிலையான வாய்ப்புகள் பெற்று விளையாடி வந்த ரிஷப் பண்ட் தற்போது காயத்திலிருந்து குணமடைஞ்சு வராரு. அவருக்கு பதிலாக வாய்ப்பு பெற்ற KL ராகுல் 2023 ஆசிய மற்றும் உலகக்கோப்பையில விக்கெட் கீப்பரா மிகச்சிறப்பா விளையாடி வெற்றிகளில் பங்காற்றினாரு. இருந்தாலும் அவரை கழட்டி விட்டிருக்க தேர்வுக்குழு சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா போன்ற பிளேயர்ஸை இந்த தொடரில் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இதுவரைக்கும் பெரிய அளவிலான போட்டிகளில் விளையாடின அனுபவத்தை கொண்டிராத அவங்க இன்னும் தங்களை உலகத்தரம் வாய்ந்த பிளேயர்ஸா நிரூபிக்கல. அது போன்ற சூழ்நிலையில KL ராகுல் விக்கெட் கீப்பரை விளையாடணும்னு சுனில் கவாஸ்கர் தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஒருவேளை முழுமையா குணமடையாம ஒற்றை காலில் வந்தாலும் KL ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் விளையாடணும் அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியோட கேம் பிளான் நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காருன்னா, நான் KL ராகுலையும் விக்கெட் கீப்பரா பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருவேளை ரிஷப் ஒரு காலில் விளையாடுற அளவுக்கு ஓரளவு ஃபிட்டா இருந்தாலும் அவர் டீமுக்குள்ள வரணும். ஏன்னா அவர் எல்லா வகையான கிரிக்கெட்லையும் கேம் சேஞ்சரா செயல்படக்கூடியவர். எனவே நான் தேர்வுக்குழுவில் இருந்தால் அவரோட பெயரை தான் முதல்ல போடுவேன். ஒருவேளை ரிஷப் பண்ட் தயாராகல அப்படின்னா KL ராகுல் கீப்பரா செயல்படலாம். அவர் கீப்பரா செயல்படுறது சமநிலையையும் ஏற்படுத்தும். மேலும் அவரை நீங்க ஸ்டார்டிங் பிளேயரா இல்லைனா 5-6 போன்ற மிடில் ஆர்டர்ஸ்ல இல்லைனா ஃபினிஷரா கூட பயன்படுத்தலாம். தற்போது அவர் விக்கெட் கீப்பிங் செய்யறதுல நல்ல முன்னேற்றத்தை கண்டு முழுமையான விக்கெட் கீப்பரா உருவெடுத்திருக்காரு. அந்த வகையில விக்கெட் கீப்பிங் இடத்துக்கு பிளேயர்ஸ் கிட்ட போட்டி இருக்கிறது நல்லது. ஜிதேஷ் சர்மாவும் அதிரடியா ஃபினிஷிங் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.